மலைப்பிரதேசத்துல இருக்கிற ஒரு குருகுலம். அந்த குருகுலத்துல இருக்கிற வயதான குரு அங்க இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் எப்பவும் பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாள் அவர் இப்படி பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு குரங்கு மரத்துல இருந்து குதிச்சு இங்கேயும் அங்கேயும் தாவிக்கிட்டு இருந்தது. அது அங்க படிக்கிற மாணவர்களுக்கு மிகவும் தொல்லையா இருந்தது. அதை பார்த்த குரு அந்த குரங்கை பிடிச்சி கம்பத்துல கட்டி போட்டு அது தலையில ஒரு தட்டு தட்டிட்டு பாடத்தை ஆரம்பிச்சார். இதே மாதிரி தினமும் அந்த குரங்கு குதிச்சு விளையாடுறதும் அது தொல்லையா இருக்கிறதால குரு என்ன பண்ணாரு, எப்பவுமே பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குரங்கை பிடிச்சி அங்க பக்கத்துல இருக்கிற கம்பத்துல கட்டி போட்டுருவாரு. அது தலையில ஒரு தட்டு தட்டிட்டு பாடத்தை ஆரம்பிப்பாரு. இது தினமும் ஒரு வழக்கமாவே போயிட்டு இருந்தது. காலங்கள் போயிடுச்சு. அந்த குருகுலத்துல படிச்சவங்க எல்லாரும் வெளியே வேலைக்கு போயிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அந்த குருகுலத்துல படிச்ச ஒருத்தர் நம்மளோட குருகுலம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்தாரு. இந்த நேரம் நம்மளோட குருகுலம் இன்னும் பெருசாயிருக்கும், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிப்பாங்கன்னு நினைச்சு வந்தவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அந்த குருகுலத்துல எந்த மாணவர்களும் இல்ல, எந்த பாடமும் நடக்கல. அங்க இருக்கிற துறவிகளை பார்த்து என்ன ஆச்சு, ஏன் இங்க குருகுலம் நடக்கல, எந்த மாணவர்களும் இல்லன்னு கேட்டான். அங்க இருக்கிற துறவிகள், நம்மளோட பழைய குரு இறந்து போயிட்டாரு, இங்க இருந்து அந்த குரங்கு இறந்து போச்சு, நம்மளோட குரு அவர் இறக்குற வரைக்கும் அந்த குரங்க கட்டி போட்டு அது தலையில தட்டிட்டு தான் பாடத்தை ஆரம்பிப்பாரு. இப்ப அந்த குரங்கு இறந்து போனதால கட்டி வைக்கிறதுக்கு குரங்கு இல்ல, அந்த சம்பிரதாயத்தை செய்யாம நாம பாடத்தை நடத்த முடியாது. இதை கேட்ட உடனே வந்தவருக்கு ஒரே சிரிப்பு வந்துடுச்சு. அந்த குரங்கு தொல்லை கொடுக்குதுன்னு தான் குரு அதை கட்டி போட்டு தலையில தட்டிட்டு இருந்தாரு. அது ஒன்னும் ஒரு பெரிய சடங்கு இல்ல, சம்பிரதாயம் இல்ல. குரங்கு இறந்து போச்சுன்னா நீங்க எந்த தொல்லையும் இல்லாம வர மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கலாமா, இது கூட புரியாம சடங்கு சம்பிரதாயம் சுத்திட்டு இருக்கீங்களான்ட்டு எல்லாரையும் திட்டிட்டு கீழே வந்தாரு. இப்படித்தான் நாம இப்ப பண்ணிட்டு இருக்கிற பல சடங்கு சம்பிரதாயத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாம நாம அதை பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.